உபரி பணியாளர்கள் என கூறி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்களை பதவி இறக்கம் செய்த அரசின் செயல் சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, கூடுதல் தகவல்கள். தவறான நிர்வாகம் காரணமாக ஏற்பட்ட நிதிச்சுமையின் காரணமாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நிர்வாகத்தை ஏற்ற அரசானது பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க நிர்வாகியை நியமிக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்தில் உபரியாக பணியாற்றுவதாக கூறி 1204 ஆசிரியர்களையும் 3246 ஆசிரியர் அல்லாத பணியாளர்களையும் பொதுப்பணித்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட அரசுத்துறைகளுக்கு மாற்றியதுடன் அவர்களை பதவி இறக்கம் செய்தும் ஊதியத்தை குறைத்தும் அரசும் பல்கலைக்கழகமும் உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள். இந்த உத்தரவை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளானது தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த அனைத்து வழக்குகளையுமே நீதியரசர் MS ரமேஷ் அவர்கள் விசாரித்தார். அப்போது பல்கலைக்கழகத்தில் பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறித்த வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் உபரி பணியாளர்கள் என எப்படி கணக்கிடப்பட்டது என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்றும் எந்த விசாரணையும் நடத்தாமல் பதவி இறக்கம், ஊதிய குறைப்பு செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதியரசர் தெரிவித்தார். மேலும் பணியாளர்களை பதவி இறக்கம் செய்தும் ஊதிய குறைப்பு செய்த உத்தரவுகள் சட்ட விரோதமானது என அறிவித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார்கள். மேலும் அவர்களை 4 வாரங்களில் பழைய பதவிகளில் நியமிக்க வேண்டும் எனவும் பழைய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் தற்போது நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மோனிஷா. மகேஸ்வரி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.